11th standard students accountancy exam எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. and now we are going to see about economics ஓட ஸ்டடி பிளான். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் நம்ம கிட்ட வந்து டேஸ் கையில இருக்கு அண்ட் எஸ்பெஷலி ஒரு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்கிறதுனால ப்ராப்பரா இது 2 நாள் யூட்டிலைஸ் பண்ணா நம்மளால கண்டிப்பா டீசென்டான ஸ்கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு பசங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் 1 மார்க்ஸ் படிச்சுக்கலாம். ஆனா ஆல் த 1 மார்க்ஸ் ஃப்ரம் சாப்டர் 1 to 8 அதுலயும் நீங்க புக் பேக் அண்ட் புக் இன்சைட்ல கம்ப்ளீட்டா தரவு பண்ணிக்கோங்க. நீங்க என்ன கைடு யூஸ் பண்றீங்களோ அதுல இருக்கிற புக் இன்சைட் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்க புக்ல அங்கங்க வந்து பாக்ஸா போட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் டூ யூ நோ அந்த மாதிரி வந்து இல்ல ஃபியூச்சர் லேர்னிங்க்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுவுமே புக் இன்சைட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சாட்டர்டே என்ன பண்றீங்க அப்படின்னா 4 சாப்டர்ஸ் அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது 1 to 4 சாப்டர்ஸ் தான். இந்த சாப்டர் அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து கவர் பண்ணலாம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டே அப்படிங்கறதையே அலோகேட் பண்ணியாச்சு. இதுல நீங்க காலையில வந்து எடுத்தோடனே 5 மார்க்ஸ் படிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா மார்னிங் டைம்ல கொஞ்சம் ரிஸ்கானதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஈஸியா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நூன்ல எல்லாரும் கொஞ்சம் டயர்டா எக்ஸாஸ்டடா தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் உங்களோட பிரைம் டைம்ல அகைன் நீங்க நல்ல மூட்ல எனர்ஜெட்டிக்கா காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு படிக்கும்போது 3 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாளை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி டயக்ராம்ஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல நீங்க 4 சாப்டர்ல என்னென்ன 5 மார்க்ஸ் படிச்சீங்க, அதுல என்னென்ன இடத்துல டயக்ராம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க நைட்ல கவர் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் ஒரே ஒரு நாளை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா இந்த 4 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 மார்க்ஸ் அப்படிங்கறத நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே மேஜரா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் டேவை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கிற 4 சாப்டர்ஸ் நீங்க படிச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். தட் இஸ் ஃப்ரம் 5 to 8. இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுலயுமே அந்த 7th and 8th சாப்டர் இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவுமே நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து டஃபரா எதை இருக்கோ அதை வந்து உங்களோட பிரைம் டைம்ல படிச்சுக்கோங்கப்பா. பிரைம் டைம் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஒன்னு மார்னிங் டைமா இருக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமா இருக்கலாம். இந்த மிடில் டைம் மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி டைம், அதாவது ஒரு 3-4 மணி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன ஈஸியா இருக்கு, இல்லைன்னா வந்து சம்ஸ் போடுற மாதிரியோ இல்ல டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி பண்றது தான் பெட்டர் ஐடியாவா இருக்கும். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராமையோ இல்ல ஒரு டாப் 5 மார்க்கை பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா அது உங்க மைண்ட்ல வந்து அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அதனாலதான் தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்டர் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு போங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி போன் நோண்டிட்டு தூங்காதீங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் எக்ஸாம் டைம்ல மட்டும். அதுக்கப்புறம் லீவ்ல யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் டயக்ராம்ஸ் பாருங்க. ஆக்சுவலா இந்த சாப்டர்ஸ்ல வந்து 5th மட்டும்தான் உங்களுக்கு டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராமை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நைட் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா டயக்ராம்ஸ் தான். ஸோ நான் எத்தனை வாட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோஸ் கொடுத்தாலுமே நீங்க கீப் ஆன் என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால நானே உங்களுக்கு வந்து இந்த வீடியோலயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். So this is a chapter wise important questions. Chapter 1, 2, 3, 4 வரைக்கும் இந்த பேஜ்ல இருக்கு. Important 2 marks 3 marks 5 marks எல்லாத்தையுமே நான் வந்து question நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து 21 என்ன கேள்வி அப்படிங்கறத பார்த்து படிச்சுக்கோங்க. that will be very much useful. இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் தட் இஸ் ஃப்ரம் 5, 6, 7, 8 வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இதையுமே question நம்பர் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு 2 மார்க்கா இருக்கும். This will be your 2 mark and this is your 3 mark and this will be your 5 mark. I hope everybody இப்ப மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்டயே லைவ்ல வந்து கேட்காதீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் நல்லபடியா பண்ணுங்க. சண்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஈவினிங் வந்து 7 PM ஆர் எல்ஸ் ஒரு 7:30 PM நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்னன்னு இன்டிமேட் பண்றேன். கண்டிப்பா நம்ம வந்து லைவ்ல படிப்போம். ஸோ அந்த டைமுக்கு லைவ் வந்து என் கூட படிங்க. உங்களுக்கு லைவ்ல என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும், நீங்க என்னெல்லாம் லைவ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நான் சண்டே வரும்போது அந்த கண்டென்ட்ஸை கண்டிப்பா லைவ்ல எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.